எங்க தோட்டத்துல ஒரே ஒரு பப்பாளி மரம் இருக்குது. அந்த பப்பாளி மரத்துல அதிகமா இந்த பப்பாளிக்குள்ளேயே ஒயிட்டா வரும் பாத்தீங்களா? அதுதான் அதிகமா வந்துட்டு இருக்குது. பப்பாளி கூட ஸ்டேஜ்ல இருந்து அப்பெல்லாம் கொஞ்சம் இல்ல. ஆனா அது கொஞ்சம் பெருசாயிட்டு ஒரு 50 காய்க்கு மேல ஆயிருக்கும் பாத்தீங்களா? அப்ப இருந்து இந்த மாரி அந்த ஒயிட் ஒயிட்டா இருக்கிறது அதிகமா இருந்துச்சு. அது ஒண்ணு வந்து வவ்வாலு அதுல ஒரு பழத்த பிச்சு தின்னதுல அது மட்டும் அந்த பல்ப் மாரி இருந்துச்சு. சரின்ட்டு எல்லா பழத்தையும் பிச்சு போடலாம். ஏன்னா வவ்வாலும் உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால பிச்சுட்டேன். அந்த ஜல்லைய வச்சு குத்தி குத்தி என்னாலயே முடியல. குடனி எல்லாம் வலி. சரி இருந்தாலுமே பொரிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு பழம் மட்டும் நல்லா கனிஞ்சு போயிருச்சு. திடீர்னு பொரிச்சதுமே கீழ விழுந்ததுமே அது நல்லா வெடிச்சிருச்சு. சரின்ட்டு அதை மட்டும் அம்மாங்களுக்கு எடுத்து குடுத்துட்டேன். 3 ஆளுகளுமே எனக்கு ஒரு விழியும் கூட குடுக்கல அந்த பழத்த. நல்லா அது வந்து நல்லா இனிப்பா இருக்கும். அந்த பழம் மரத்திலேயே பழுத்தது. 3 பேருமே சாப்பிட்டாங்க. எங்க தாத்தாவுக்கு ஒரு 90 வயசுக்கு மேல இருக்கும். எனக்கு 33 வயசு ஆச்சு. ஒரு நாள் கூட ஒரு வார்த்தை சொல்லி பேசுனதில்ல. இதுதான் அந்த ஒயிட்டா இருந்தது. அங்க மேல இருந்துச்சுங்களா அது. ஒரு வார்த்தை சொல்லி பேசுனதில்ல. அவருக்கு நான் எப்பவுமே சப்போர்ட்னா எங்க தாத்தாவுக்கு தான் அதிகமா. எங்க அப்பா கூட திட்டி போடுவாரு. ஆனா எங்க தாத்தா ஒரு நாள் ஒரு வார்த்தை பேசுனதில்ல. உங்க வீட்ல யாரு உங்களுக்கு அப்படின்னு சொல்லுங்க. எங்க நாயும் கூட வந்து வந்துட்டு பாக்குது. எங்க பாட்டி குடுக்கவே இல்ல. எல்லாரும் சாப்பிட்டோம். இன்னைக்கு செம்ம ஹாப்பி. தேங்க் யூ.